அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம டென்மார்க்கில் நாங்கள் தங்கியிருக்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அரத்திப்பழ தோட்டத்துக்கு தாங்க போக போகிறோம். போன காணொலியிலே நான் சொல்லியிருந்தேன், இதே தோட்டத்தை தான் காமிச்சிருந்தேன். ஆனால் இந்த வாரம் போய் இன்னும் முழுசாக சுற்றி காமிக்கிறேன்னு. இங்கே பாருங்கள், அரத்திப்பழம் மட்டும் இல்லை, வெவ்வேறு வகையான பழங்களும் இருக்குது. அதுபோக இங்கே ஒரு தேனீக்கள் பெட்டியெல்லாம் வச்சு தேனெலாம் எடுத்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப நாளாக அந்த மரத்துலேயே வச்சு இந்த அரத்திப்பழத்தை கடிச்சு சாப்பிட்ணுன்னு என்னோடய ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்ற போகிறோம். அதுபோக இங்கே வந்து நிறைய வகையில் இருக்குதுன்னு சொன்னல, என்னென்ன வகையில் இருக்குது, அதோடய சுவையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்க்குறதுக்காக நமக்கு வச்சுருக்காங்க. வாங்க இந்த காணொலியில் போய் தோட்டத்தை முழுசாக சுற்றி பார்ப்போம். எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். எல்லோரும் ஆனால் குடும்பமாக வந்து குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பெரிய பெரிய பெட்டியில் வாங்கிட்டு போகிறாங்க. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அதை நசுக்கி சாறு பிழிஞ்சு கண்ணாடி இதில் போட்டு வச்சுருவாங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சீவலாக்கி காய வச்சு அதை வந்து காலையில் இந்த ஓட்ஸில் போட்டு சாப்பிடுவாங்க. அப்படியும் பயன்படுத்துவாங்க. பாருங்கள், இன்னும் வண்டி போய்கிட்டே இருக்குது. நாலு மணிக்கு மூடிடுவோம், அதுக்குள்ளே எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் பாருங்கள், எவ்வளோ பெரிய தோட்டம் பாருங்கள். அதுவும் இந்த இலையுதிர் காலத்தில் வந்ததுனால எல்லா சுற்றி இருக்கிற மரங்களுடைய இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பழுத்து அந்த மஞ்சள் வண்ணத்தில் இளஞ்சிவப்பு வண்ணத்தில் மாறிடுச்சு. செமையாக இருக்காது. வாங்க நம்ம கடகடன்னு போய் அரத்திப்பழம், பேரிக்காய் இதெல்லாம் பார்த்து வரும். பேரிக்காய் மரத்தில் ஆனால் எதுவும் இல்லை. இந்த இதெல்லாம் பேரிக்காய் தான், எல்லாம் காஞ்சி போச்சு. பேரிக்காய் பாருங்கள், இதுவே பழுத்துருச்சு, இலைகளே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் இதெல்லாமே காஞ்சி கொட்டிடும். ஆஹா, ஆனால் நம்ம மரம், அதாவது தோட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து இவங்க வந்து பெரிய பெரிய மரமாக இல்லாமல் தண்டு என்னமோ பெருசாக இருக்குது. ஆனால் செடி மாதிரி தான் வளர்த்து வச்சுருக்காங்க. இந்த திராட்சை கொடியை ரொம்ப பெருசாக படர விடாமல் பெரிய தண்டு மட்டும் வச்சுருப்பாங்கன்னு நான் இந்த சுவிட்சர்லாந்தில் காமிச்சேன். அந்த மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா பாருங்கள், தண்டு மட்டும் நல்லா ஒரு கால் அளவுக்கு இருக்குது. ஆனால் மேலே பார்த்திங்கன்னா கிளைகள்லாம் வெட்டி விட்டுருவாங்க. அதுதான் பறிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும்னு இந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் அந்த மாதிரி சாயாமல் இருக்கிறதுக்கு ஒரு கம்பு நட்டு வச்சுட்டாங்க. புற்றுப்பழம், ராஸ்பெரின்னு சொல்லுவாங்களே அது. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. யாருங்க, இதெல்லாம் பறித்து முடித்தாச்சு. 1-2 இருக்குது சும்மா. அதெல்லாம் கொஞ்சம் தப்பு காயின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். என்னென்னா, அதோடைய காலத்தில் பழுக்காமல் கொஞ்சம் காலம் கடந்து ரொம்ப தாமதமாக பூ வந்து இதுவாகி சூழ் கொண்டு காயாகணும் இது. இந்த பழம் இந்த இதுங்க, இந்த புற்றுப்பழ செடி வந்து ஒரு செடி வேணும்னா நம்ம எடுத்துகிட்டு போகலாமா. இந்த இதை வந்து இவங்க இதையும் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அரத்திப்பழமே இல்லை பேரிக்காவே வைக்க போகிறாங்க போல் இருக்குது. அதனால் என்ன போட்டிருக்காங்கன்னா, செடி வேணுன்றவங்க வந்து 33 குரோனர் கொடுத்தோம் அப்படின்னா, நம்பூர் காசுக்கு சொல்லணுன்னா எவ்வளோ சொல்லலாம், 450 ரூபா கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா வந்து செடியை நம்மளே தோண்டி எடுத்துக்கலாமா. அதனால் அதோ ஏற்கனவே இங்கே பாருங்கள், இங்கே இருந்த செடியெல்லாம் தோண்டி எடுத்துருக்காங்க. படுத்து நம்ம ஒருத்தர் வந்து தோண்டிகிட்டு இருந்தார். நானும் வந்து இங்கே இதோ அட்டைப்பெட்டியில் இங்கே எழுதி ஒட்டியிருந்தாங்க. போட்டிருந்தாங்களா, நானும் என்னடா இது 33 அப்படின்னு பார்த்தா எனக்கு புரியல. அப்புறம் இந்த ஒரு தோன்றதை பார்த்தா தான் அப்புறம் அவர்கிட்ட விசாரித்தேன். ஆமாம், செடியை வந்து நீங்கள் வேணும்னா வந்து 33 குரோனர் கொடுத்தீங்கன்னா தோண்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாங்க. ஆனால் உண்மையாகவே இலையுதிர்காலம் வந்து ஒரு அழகு தான். அது உதிர்றதுக்கு முன்னாடி அப்படியே பழுத்து அந்த மஞ்சள் வண்ணத்தில் இளஞ்சிவப்பு வண்ணத்தில் இருக்கிறத பார்த்தா அந்த மரங்கள்லாம் அது ஒரு தனி அழகாக இருக்கும். வெயில் காலத்தில் பச்சை பசேல்னு இருக்க மாதிரி இந்த இலையுதிர் காலத்தில் அப்படியே இளஞ்சிவப்பாக மாதிரி செமையாக இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறது பின்னாடி அந்த தோப்போடைய எல்லையில் இருக்கிறதெல்லாம் ஒரே வகையான மரம்ன்றதுனால அப்படியே ஒரே சமயத்தில் பழுத்து அப்படி செமையாக இருக்குது. நான் கூட இதை முதல்ல பார்க்கவும் பேரிக்கான்னு நினச்சேங்க. அப்புறம் தான் இங்கேருந்து அவங்க சொன்னாங்க இது குயின்ஸ் பழம் அப்படின்னு. தமிழில் என்னடா அப்படின்னு தேடி பார்த்தா இது வந்து சீமை மாதுளம்பழம் அப்படின்னு போட்டிருக்கு. இது எப்படி பார்த்தாலும் மாதுளம்பழம் மாதிரி தெரில, ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு தெரில. ஆனால் ஆங்கிலத்தில் வந்து கோல்டன் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கே அந்த வண்ணமே செமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ விழுந்து கிடக்குன்னு பாருங்கள்.
இதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்களோ? இதை வந்து ஆனால் என்ன சொன்னாருன்னா, இவர் வந்து இதை சமைப்பாங்களாம். இதை வந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க, இதை சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னாங்க. அதாவது இந்த வெதுப்பி ஏதாச்சும் செஞ்சோம், இனியப்பம் அந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் வந்து இதை அது கூட வந்து அரைச்சி வெட்டி துண்டாக்கி போட்டு அப்படி செய்வாங்க போல் இருக்கு. பாருங்க, நல்லா பயங்கர பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க, மரம் தாங்க எனக்கு ஆச்சரியமே. ஆனால் எப்படி தான் இவ்வளோ பழுக்க வைக்கிறாங்கன்னு தெரில. இவங்க எங்கே வைக்கிறாங்க? இது வந்து உரம் கூட பெருசாக போடுறதில்ல, இந்த கழிவு தான் போடுறாங்க. மாட்டோட கழிவு, ஆட்டோட கழிவுன்னு போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே பாருங்களேன், இங்கெல்லாம் இந்த கொத்தில் இடமே இல்லாமல் எத்தனை அரத்தி பழம் வந்து முட்டிக்கிட்டு முளைச்சிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா பயங்கரமான ஒரு மனமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, சார் என்னடா இது, எவ்வளவு உண்மைக்குமே இந்த மரத்தை இப்போ உட்காந்து என்னென்னா, இதில் இருக்க இலைகளை விட பழம் தாங்க அதிகமாக இருக்கும் இந்த செடியை. இதை மரம்னு சொல்கிறதா செடின்னு சொல்கிறதான்னு வேறு தெரியல. மரம்னு சொல்லி பழகிட்டேன். ஆனால் இவனுங்க நம்ம ஆள் உயரத்துக்கு தான் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, இந்த ஒரே மரத்தில் நம்ம சின்ன வயசுலாம் பார்த்துருப்போம்ல, ஒரே செடியில் வெவ்வேறு வண்ணத்துலலாம் பூ பூக்குண்டா அப்படின்ட்டு, அந்த மாதிரி இங்கே வருங்க. கீழேயே 2 கிளையை ஒன்றா வச்சு ஒட்டி வச்சு கட்டுவாங்க. ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ சின்ன வயசில் இந்த ரோஜா பூச்செடியை வந்து கீழே வந்து 2 கொம்பு வந்து ஒன்றா ஒட்டி வச்சு கட்டியிருப்பாங்க. அது மேலே வந்தோடனே இடது பக்கம் கிளையில் ஒரு வண்ணத்தில் பூக்கும், வலது பக்கம் கிளையில் வேறு ஒரு வண்ணத்தில் இருக்கும். ஆனால் இங்கே அரத்தி பழத்தையே இங்கே வருங்க, இதுதான் மரம். இது வந்து சும்மா அது நிற்கிறதுக்கான கம்பு. இந்த மரத்தில் எப்படி இதை பண்ணாங்கன்னு தெரியல. இங்கே வருங்க, பாதி கொப்பில் வந்து அந்த இங்கிரிட் மரி அப்படிங்கிற அந்த கருஞ்சிவப்பு வண்ணத்தில் இருந்தது. மீதி கிளையில் வந்து இந்த பழம். இது என்ன வகைன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து சிவப்பு பழம். எப்பட்றா, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? வித்தியாசமாக ஏதோ முயற்சி பண்ணி வச்சுருக்காங்க பயங்கரமாக. நிறைய மரத்தில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, பாதி பழம் வேறு மாதிரி, இன்னொரு இது வந்து இந்த வரிசை முழுக்க அப்படி தாங்க பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாதியில் வந்து அந்த கருஞ்சிவப்பு வண்ணத்தில் இருக்க பழம் இருக்கா, மேலே பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு வண்ண பழம் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தண்டில் வந்து இந்த தண்டில் இந்த முதன்மை தண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வச்சு ஒட்டு போட்டிருக்காங்க. இந்த கொப்பு பார்த்தா தெரியுது. இது வந்து அந்த சிவப்பு கருஞ்சிவப்பு பழத்துக்கு ஒட்டு. மேலே இருக்க தண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த மஞ்சள் இல்லாட்டினா வந்து இளஞ்சிவப்பு, இதுக்கான ஒட்டு. பல வகையான இந்த இதில் நல்லா தெளிவாக தெரியுது ஒட்டு வச்சிருக்கிறது. எவ்வளவு ஒரு வரமுறையே இல்லையா? உண்மையாகவே வந்து இந்த கூகுளில் வந்து தேடினோம்னா நிறையா செடியில் வந்து அப்படியே கொத்தாக பழம் காய்க்கிற மாதிரி சும்மா வந்து செயற்கையாக இது பண்ணி வரைஞ்சி போட்டிருப்பாங்க. ஆனால் இதை பார்த்தா அந்த மாதிரி தாங்க இருக்குது. இது நம்புறதா வேணாமான்ற அளவுக்கு இருக்குது. எப்பட்றா அப்படின்ட்டு ஒரு வரைமுறையே இல்லாத அளவுக்கு அது பாட்டுக்கு காய்ச்சிருக்குங்க. எவ்வளவு அப்பா, அதுவும் ஒவ்வொரு பழமும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நல்லா நம்ம ஊர் அரத்தி பழம் அளவுக்கே நல்லா பெருசாக இருக்குது இந்த பழம். ஆனால் இத்தனை இது ஒரு ஆள் உயர செடி தாங்க. இங்கே பாருங்கள், எப்படியும் ஒரு 100-150 காய்க்கு மேலே இருக்கும் போலையே. வாய்ப்பு கிடைச்சா உட்காந்து எண்ணிடுவேன். ஆனால் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு மரம்னா பரவாயில்லைங்க. இங்கே பாருங்களேன், எல்லா மரமுமே அப்படி தான், ஒரு மரம் விடாமல் இப்படி தான் இருக்குது. இது வந்து இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக இது வந்து அந்த இனப்பெருக்கத்துக்காகன்னு இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆங்கிலத்தில் வந்து பாலினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பூ வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். பூத்துச்சுன்னா ரொம்ப நாள் அந்த பூ வதங்காமல் வடாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுனா, அதில் இருக்க மகரந்தத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க இந்த மாதிரி இருக்கிற மரங்களில் வந்து அந்த பூவில் வந்து அந்த தேனி உட்காரும்போது தான் அது வந்து சூழில் போய் கரு கொண்டு விதை வச்சு அதுக்கப்புறம் பழமாக பழுக்கும். அதுக்காக இந்த செடி எப்பயுமே இந்த பாலினேட்டர்னு சொல்லப்படுற இந்த செடி வந்து எப்பயுமே நிறைய பூ வச்சுருக்கோம். அந்த மாதிரி அந்த பூவும் வந்து நிறைய நாள்
உயிரோடு இருக்கும். இது வந்து தமிழில் சொல்லணுன்னா ஊக்கி, என்ன ஊக்கி, மகரந்த செயற்கை ஊக்கி செடி அப்படின்னு சொல்லலாம். மகரந்த சேர்க்கை, அந்த பாலினேஷன் சொல்கிறோம்ல ஆங்கிலத்தில், மகரந்த சேர்க்கை, அதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த செடி வைக்கப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வரிசையிலும் ஒரு செடி 2 செடி இருக்கும். இந்த மாதிரி இந்த சின்ன பழஞ்செடி அங்கங்கே வச்சுருப்பாங்க. இதோ அங்கே பின்னாடி இருக்குது பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது. பா, இந்த வகை அரத்தி பழமும் நான் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். இந்த கருஞ்சிவப்பும் வாட்டுக்கு ஒரு 200 மீட்டர் நீளத்துக்கு இருக்கும் போல் இருக்குது ஒவ்வொரு வரியும். அந்தந்த வரியிலையும் எது எல்லாம் பறிக்கலாமோ அங்கே அந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டியை வச்சுட்டு அதில் வந்து எழுதி ஒட்டியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் தான் பழைய மரம். இதுவுமே இவங்க 4 உயரத்துக்கு மேலே வளர விடலைங்க. அப்பத்துலேருந்தே இவங்க இந்த வேலையை தான் பார்த்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் அது வாட்டுக்கு அந்த வாய்க்காலில் விழுந்து. எல்லோரும் ஆனால் பழத்தை இங்கே அங்கங்கே எடுத்து சாப்பிட்டுப்பா செமையாக இருக்குங்க. நல்ல மனமாக இருக்குது, நல்ல மனம் பயங்கரமாக இருக்குது. இந்த வகையை இனிஷியல் அப்படின்னு எழுதிருந்துச்சு அந்த செடி. நல்லா பெருசாக இருக்குது, மனமாக இருக்குது. எல்லோரும் ஆனால் இங்கேயே வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா, இது இன்றைக்கி விழுந்த பழம் மாதிரி தெரில, ஆனால் நிறையா கொட்டி கிடக்குங்க அது பாட்டுக்கு. ஆனால் பெரும்பாலும் மரத்தில் இருந்து தான் பறித்து இது பண்ணுறாங்க எல்லோரும். இங்கே பாருங்கள், வண்டி போகும்போது அது சும்மா அந்த அங்கே வண்டி ஒரு 4 சக்கர வண்டி, அதில் வந்து ஏற்றும் போதே வந்து உடஞ்சிருது. எனக்கும் ஒரு பழத்தையாச்சும் இங்கேயே வச்சு மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்றணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆனால் ரொம்ப தூரம் பின்னாடி போக முடியாது. இது ஒரு நல்ல குட்டி பழமாக இருக்குது, இதை சாப்பிட்ற வேண்டியது தான். பறிச்சிடுவோம். ஆமாம், செமையாக இருக்கும், வேற மாதிரி. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவங்க வந்து இந்த பறிக்கிறதுக்கு இந்த ஊரில் ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்கல்ல. அப்பத்துலேருந்தே வந்து இவங்களுக்கு வந்து இந்த வேலை செய்கிறதுக்கு வந்து ஆட்கள் ரொம்ப கம்மி தான். அதனால் மரத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கீழே இருந்தே பறிக்கிற அளவுக்கு, எட்டி பறிக்கிற அளவுக்கு தான் 4 உயரத்துக்கு தான் வளர விட்டுருக்காங்க. அதுலேயே வந்து அப்படியே கிளை வருது. அதுக்கப்புறம் இந்த ஆண்டு முடித்தோடனே இங்கே பாருங்களேன், இது போன ஆண்டு வெட்டி விட்டுருக்காங்க, தெரியுதா? இது இந்த இது இப்போ இந்த ஆண்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இது காய்ச்சி முடித்தோடனே இதை இங்கே வந்து வெட்டி விட்டுருவாங்க. அடுத்த ஆண்டு புதுசாக வேறு எங்கேயாச்சும் வரும். இந்த சின்ன கொப்பு இது வருமா இருக்கும். இது வந்து இந்த மாதிரி பெருசாகிற வரைக்கும் இது ஒரு 2-3 ஆண்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வெட்டி விட்டுறாங்க. இதுலேயும் காய்ச்சிருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், போஸ்கோப்புன்னு நினைக்கிறேன் இந்த பழம் பேர். அப்பா பூச்சிடா அம்மா, பார்த்தோன்னே பயந்துட்டேங்க டக்குன்னு. ஒன்றும் இல்லை, அந்த சின்னதாக ஒரு புழு உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பூச்சி இருக்குது. இங்கே பின்னாடி வந்தால் பாதி தோட்டம் தாங்க வந்திருக்கோம். நான் கூட இதோட முடிஞ்சதுன்னு நினச்சேன். இங்கே தலைவில் இந்த வீடு இருந்தது, இந்த வரிசையாக இருக்க மரத்தோடு அது முடிஞ்சதுன்னு நினச்சேன். பார்த்தா இதுக்கு பின்னாடியே இன்னும் போய்கிட்டே இருக்குது. அப்படியே போகுது அங்கே பின்னாடி. அதுக்கப்புறமும் இன்னும் இருக்குது, அந்த தலைவு வரைக்கும் அந்த மரங்கள்லாம் இருக்கே, இந்த உயரமாக இளஞ்சவு பண்ணத்தில் அது வரைக்கும் இருக்குது. இந்த அரத்தி பழத்தை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்கள். சாறு பிழிஞ்சு எடுக்கிறாங்க, அதுலேயே கொஞ்சம் தேரல் செய்கிறாங்க, பழச்சாறையே வந்து நொதிக்க வச்சும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், பழச்சாறு, அப்புறம் அது கூட தேன், அடையோடு சேர்ந்து தேன். பிஜியோன் அப்படின்னு ஒரு சின்ன வகை பழம்.
இதுதான் எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து ஊட்டி ஆப்பிள் அப்படின்னுவோம். சின்னதாக இருக்கும், பெரிய அரத்தி பழம் மாதிரி இல்லாமல் குட்டியாக வந்து இருக்கும். ஒரு பேரிக்காய் கூட வந்து பார்க்க பொலிவாக இல்லை. ஆனால் இதுதான் இயற்கையாக விளைஞ்சா அவ்வளோ தான் வரும், இப்படி தான் இருக்கும். மக்கள் இதுக்கே வந்து நிறைய விலை கொடுத்து தான் வாங்கிட்டுருக்காங்க இதெல்லாம். ஏன்னா மருந்தடிக்காத பொருள் அப்படின்றதுனால. இந்த தோட்டத்தில் மட்டும் 25 வகையில் வச்சுருக்காங்களாம். அதில் இப்போதைக்கு பழுத்திருக்கிறது, இப்போ பறிக்கிறதுக்கு தகுதியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வச்சுருக்காங்க. இந்த வெள்ளந்த் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹாலண்ட் அப்படிங்கிற நாட்டில் அது வந்து நெதர்லாண்ட்ஸ் தான், ஹாலண்டுன்னு நினைக்கிறேன். ஹாலண்டுனா நெதர்லாண்ட்ஸ் தான், அங்கேருந்து வந்தது. இது பழமே பாருங்களேன், நல்ல பளபளப்பாலாம் இருக்காது நீங்கள் நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி. கொஞ்சம் மேலே எல்லா பழமுமே இப்படி தான் இருக்குது இந்த வகையில். இது வந்து போஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை. இதுவும் கொஞ்சம் மேலே சுரசுரப்பாக தான் இருந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை, இந்த மாதிரி இல்லை, நம்ம வெள்ளந்த் மாதிரி. போஸ்கோப் இது 1800களில் இந்த வகையை உருவாக்கியிருக்காங்க. இதுவும் ஹாலண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. அதே மாதிரி இனிஷியல் இங்கே வந்து ஒவ்வொரு பழமும் எவ்வளோ இனிப்பாக இருக்கும், எவ்வளோ காரத்தன்மையோடு இருக்கும், அதெல்லாமும் எழுதியிருக்காங்க. இதை அப்படியே சாப்பிட்ணுமா, இதை வந்து இதில் பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சிலதை வந்து அப்படியே சாப்பிட்லாம், சிலதை வந்து சாறு பிழிஞ்சு தான் சாப்பிட்லாம். இந்த இன்க்ரீட் மாதிரி இதுதான் நல்ல கருஞ்சவப்பு வண்ணத்தில் இருக்கிறது, வெட்டி வச்சுருக்காங்க. இது வந்து எதர்ச்சியாக ஒருத்தருடைய தோட்டத்தில் இங்கே இந்த டென்மார்க்கில் கண்டுபிடிச்ச வகை. இது எதர்ச்சியாக ஒருத்தருடைய மாட்சன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியரோட தோட்டத்தில் 1910 இந்த வகையை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் பார்த்துருக்காரு, அதை வச்சு அவர் அப்படியே உருவாக்கி அதுக்கப்புறம் நாடு முழுக்க நிறைய பழங்கள் இப்போ அதில் வருது. அது மாதிரி இந்த எல்ஸ்டாரு அப்படிங்கிறது இது 1955, இதுவும் ஹாலந்தில் இது பண்ணது. பெலிடா வந்து இதுவும் ஹாலந்துலேருந்து தான் வந்திருக்கு. இது வந்து நல்ல இனிப்பாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் வழவழப்பாக இருக்குது. இது நம்ம சாதாரண அரத்தி பழம் மாதிரி இருக்குது. யானா கோல்டு இது நல்லா பெருசாக வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து இது வந்துருக்குது. இது இங்கே இருக்கிறதே சின்னது தான், இன்னும் நல்லா பெருசாக, ரொம்ப பெருசாக வரும். இது காக்ஸ் ஆரஞ்சு, இது வந்து இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த வகை 1825 வந்துருக்குது. இதில் வந்து கொஞ்சம் நல்ல ரொம்ப திடமான மனம் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. இது பேரிக்காய் லூக்காஸ் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸ்லேருந்து வந்துருக்குது. இது டொப்பாஸ். இவ்வளோ வகையை நான் பார்த்ததே இல்லைங்க, இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொய்யாப்பழமோ மாம்பழமோ புளியம்பழமாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த பொருளை வந்து எப்படி மதிப்பு கூட்டி அதை விற்பனை செய்யணுங்கிறத நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த பொருளை வந்து ஒரு மதிப்பு கூட்டுறதுல நம்ம நிறைய சமயங்களில் இறங்குறதே இல்லை. அது அப்படியே வாங்குகிறோம், மொத்தமாக யார் வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம் நம்ம ஊர் விவசாயிகள். அது அவங்கள சொல்லி நமக்கு குறை இல்லை, காலகாலமாக அவங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க.